மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த விந்து முந்துதல் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் பற்றியது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோவும் பண்ணுங்கள். அதே நேரத்தில் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்தில் இதை பார்க்காத உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கட்டாயம் அறிமுகப்படுத்துங்கள். எனவே இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்பதை நாங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி என்று சொல்லுவோம், அதாவது முதல் தரமானது. இது வாழ்க்கை காலம் முழுவதும் இருக்க போகிறோம், அதை நாங்கள் லைஃப் லாங் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக செகண்டரி என்று சொல்வோம், ஏதாவது பிரச்சனை காரணமாக ஏற்படுவது. இந்த முதலாவது காரணமானது முதல் தரம், அதாவது திருமணம் முடித்திருக்கலாம் அல்லது திருமணம் முடியாமல் இருக்கலாம். ஒரு பெண்ணுடன் அவர் தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது முதல் தரம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவோம், முதல் தரத்தில் இருந்து அவருக்கு இந்த விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குமாக இருந்தால் இதை நாங்கள் பிரைமரி ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லுவோம். அல்லாவிட்டால் செகண்டரி என்று சொல்லப்படுவது 2ஆம் தரமானது. எப்படி வருவதென்றால், ஒரு 4-5 மாதங்களாக மனைவியுடன் அவர் ஒன்றாக இருக்கும் போது ஒரு பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் சடுதியாக 2-3 மாசம் 6 மாசம் கடந்த பிற்பாடு அவருக்கு இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த விந்து முந்துதல் பிரச்சனை இருந்தால் அதை செகண்டரி என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் இந்த விந்து முந்துதல் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது பல பேருக்கு ஒரு பிரச்சனைக்குரியவுடைய பல பேர் தொலைபேசியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த விந்து முந்துதல் என்றால் என்னவென்றால், நாங்கள் ஒரு பெண்ணிடம் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், பாலியல் உறவை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய யோனிக்குள்ளே எங்களுடைய ஆண்குறியை புகுத்தி நாங்கள் செக்ஸ் வைத்துக் கொள்கிறோம், பாலியல் உறவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே எங்களுடைய அந்த டிசைர் தேவையான நேரத்துக்கு முதலே விந்து வந்து விட்டார். அதான் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற போது where ejaculation happens earlier than desired, either before or shortly after the penetration என்று சொல்லுவோம். அதாவது சில பேருக்கு உட்புகுத்தி ஆண்குறியை பெண் யோனியினுள்ளே உட்புகுத்தி அதன் பிற்பாடு மிக விரைவாக விந்து வருகிறலாம். சில பேருக்கு அப்படி, அதாவது ஒரு பெண்ணை கண்டவுடனேயே, சில பேர் எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ளுகிறார்கள், தான் பஸ் வண்டியிலேயோ புகையிரத வண்டியிலோ செல்லுகின்ற போது தன்னை அறியாமலேயோ ஒரு பெண் பக்கத்தில் இருந்தால், அது பெண்ணினுடைய உடம்பு தன்னுடன் தட்டுப்பட்டால் தனக்கு அந்த நேரத்திலேயே இந்த விந்து வெளியேறுகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு தொலைபேசியின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே இவை எல்லாம் தான் இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்ற ஒரு வகை இலக்கணத்திலே வருகிறது. எனவே நாங்கள் ஒரு பெண்ணுடன் 15 நிமிடம் இருந்த பிற்பாடு விந்து வெளியேறுகின்றது என்றால் அது ஒரு இந்த விந்து முந்துதல் என்ற ஒரு நிலைமைக்கு கீழே, அதாவது ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்ற ஒரு நிலைக்கு கீழே இது வராது. அதே நேரத்தில் பெண்ணை கண்டவுடன் கிட்ட போனதாக உதாரணமாக பார்த்துக் கொள்வோம். ஒருவர் திருமணம் பேசி பெற்றோர்களாலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு திருமணமாக இருந்தால் அந்த திருமணத்தில் சில பேர் ஒரு குடும்பத்திலே பெண் பிள்ளைகளே இல்லை, பெண்களே இல்லை, ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் முடித்து முதல் நாளிலே முதல் இரவிலே அவர் பெண்ணுடன் அவர்கள் ஒரு அறையினுள்ளே இருக்கின்ற போது அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு விந்து முந்துதல் வந்தருமாக இருந்தால் அது ஒரு பிரச்சனையாக நாங்கள் எடுக்கவே முடியாது. ஏனென்றால் அது ஒரு சாதாரண நிலைமை. எனில் அவருக்கு பெண்களுடனான தொடர்புகள் மிக மிக குறைவு. பெண்கள் வீடுகளில் கூட அம்மா மட்டும்தான் இருக்கிறார், வேறொரு பெண்ணும் இல்லை, சகோதரிகள் கூட இல்லை என்றபடியினாலே அவருக்கு அந்த பெண்ணினுடைய அந்த அந்த வாசமும் அல்ல நெருக்கமும் இல்லாத தன்மையிலே அவரை அறியாமலேயே இந்த விந்து வெளியேறுகிறது. அதை ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்திலே
பல பேர் கேட்டிருக்கிறார்கள், டாக்டர் இந்த முதலிரவில் இருந்தால் திருமணம் முடிக்காதவர்கள் தான், திருமணம் முடிக்காத ஆண்கள் தான் இந்த பிரச்சனை எனக்கு அடிக்கடி கேட்பார்கள். டாக்டர் நான் அடுத்த மாதம், அடுத்த வருடம், அடுத்த கிழமை திருமணம் முடிக்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது, எவ்வாறு நான் என்னுடைய மனைவியோடு இருப்பது என்று சொல்லி. அதாவது இதிலே ஒரு தமிழிலே ஒரு நல்ல பழமொழி இருக்கிறது, சொல்லி தெரிவதில்லை மென்மத கலை என்று சொல்லுவார்கள். இது பழமொழியோ முதுமொழியோ எனக்கு தெரியாது, சொல்லி தெரிவதில்லை மென்மத கலை. எனவே அது தானாகவே எங்களுடைய உடலுக்குள்ளே வர வேண்டிய ஒன்று. அது அனைத்துக்குமே பொருந்தும், எல்லாத்துக்கும், எல்லா மிருக அனிமல் கிங்டம் என்று சொல்லப்படுகிற மிருக இனத்துக்கே அது பொருந்தும். நாங்களும் மிருகங்களாத்தான் அதிலே வந்து விடுகிறோம் என்றபடியினால இது ஒருவருக்கும் சொல்லி அது புரிய வேண்டிய ஒரு தேவையே கிடையாது என்றபடியாலே கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முதல் திருமணம் முடிக்கின்ற போது ஒரு கொஞ்சம் 2-3 குழமை கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். போன முறை நான் நிகழ்ச்சியிலே சொன்னால் பல பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு சொல்லுவார், டாக்டர் நான் திருமணம் முடித்து 1 வருடங்கள் ஆகிறது, இன்னும் என்னுடைய மனைவி எனக்கு ஒத்துழைப்பதில்லை. அதே நேரத்தில் இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறார், எனக்கு என்னுடைய ஜெனிட்டோ யூரினரி GO6, அதாவது உங்களுக்கு தெரியும் பெண் தன்னுடைய பெண் குறியை சுவைப்பதையோ அல்லது ஆண் தன்னுடைய பெண் குறியை சுவைப்பதையோ அல்லது பெண் ஆண்குறிய சுவைப்பதை ஓரல் செக்ஸ் என்று சொல்லும் அதை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி செய்கின்ற போது எனக்கு கூடுதலாக இன்பம் ஏற்படுகிறது என்று சொல்லி கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே முதல் வேறு ஒரு ஆளுடன் தொடர்பினை வைத்துக் கொண்டு ஆணாக இருந்தால், அதாவது ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஒரு பாலியல் தொழிலாளியோ அல்லது முதலே இருந்த காதலுடன் தொடர்பினை வைத்திருந்த ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஓரல் செக்ஸை அவர் 100% எதிர்பார்க்கின்ற ஒன்றாக அது இருக்கு. எனவே அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்திலேயும் கூட இந்த ஓரல் செக்ஸ், அதாவது வாய்ப்புணர்ச்சி மூலம் செய்யப்படுகிற இந்த செக்ஸை நாங்கள் முதல் நாளிலே போய், ஃபர்ஸ்ட் நைட்லேயே போய் ஒரு பெண்ணுடன் அதை நாங்கள் ஒருபோதுமே எங்களாலே தொடர்புபடுத்த முடியாது. ஏனெனில் அந்த பெண்ணுக்கு ஒன்று தெரியாமல் இருக்கலாம். அதே நேரத்திலே அந்த கணவரை, அந்த ஆணை அவருக்கு தெரியாது, முந்தி பேசியது கிடையாது என்றபடியினாலே அந்த பிரச்சனை கூட இருக்கலாம். எனவேதான் இந்த இடத்திலே அவரை அறியாமலேயே இந்த விந்து முந்தலுக்குரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், நான் போன முறைகள் சொன்னது போல அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை வென்றெடுப்பது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே இந்த ஆண்குறியை பெண்கள் சுவைப்பதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த ஆண்குறியின் ஊடாகத்தான் ஆணினுடைய சிறுநீர் கூட வெளியேறுகிறது, யூரின் கூட வெளியேறுகிறது. எனவே அதை அவர் நினைப்பார்கள், அப்போ இந்த நேரத்திலே அதிலே ஒரு சுத்தம் இல்லை என்று கூட நினைப்பார்கள். அதையும் கூட நாங்கள் விளங்கப்படுத்துவது மிகவும் முக்கியம். இதை பல பெண்கள் கூட பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன அந்த இடத்திலே என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு ஆண்களுக்கு இந்த சிறுநீர் வருகின்ற அந்த குழாய் மூடப்படுகிறது. அதன் பிற்பாடு சிறுநீர் வரவே வராது. நீங்கள் பல பேர் இந்த போர்ன் ஃபில்ம்ஸ், இந்த நீல படங்களை பார்த்து, செக்ஸ் ஃபில்மை பார்த்து சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு எடிட் பண்ணது ஒன்று, எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒன்று, கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று. அந்த நேரத்தில் இனி சிறுநீர் வராது. அதன் பிற்பாடு வருவது என்னென்றால் விந்துகளை உடைய ஒரு சுக்கிலப்பாயம். இந்த விந்துகளுடைய சுக்கிலப்பாயத்தில் சிறுநீர் கலக்கமாக இருந்தால் அந்த சுக்கிலப்பாயத்தில் இருக்கின்ற அனைத்து விந்துகளும் என்ன செய்துவிடும், இறந்துவிடும். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் கவனித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் இந்த பெண்களுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்லி, ஒரு ஆணுக்கு அவருடைய ஆண்குறியை சுவைக்கின்ற போது ஏற்படுகின்ற இன்பத்தை போல ஒரு விதமான இன்பமும் அவர் அப்படி ஏற்படாது. அதே நேரத்தில் இந்த ஓரல் செக்ஸை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் உங்களை, உங்களுடைய கணவரோ உங்களுடைய ஆண் துணையோ ஒருபோதுமே விட்டு பிரிய மாட்டார். எனவே நீங்கள் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.